வசியமை வசியமை அப்படின்னு நிறைய பதிவுகள் வருது யூடியூப்ல. அது எல்லாம் உண்மையான வசியமை தானா? இப்போ அந்த வசியமை வாங்கி பயன்படுத்துறதால இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படின்லாம் சொல்றாங்களே, நிஜமாவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா? உண்மையான வசியமைன்னு என்ன? ஏன்னா வசியத்தன்மை கூட்டுறதுக்காக ஒரு பண வசியம், தொழில் வசியம், ஒரு கணவன் மனைவி வசியம், பிரிஞ்சு இருக்கிறவங்கள ஒன்று சேர்றது, ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஒத்துமை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் திறந்தாலே, ஃபேஸ்புக் திறந்தாலே, இன்ஸ்டா திறந்தாலே 3000 ரூபாய் மை வாங்கி பாருங்க போய் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு விளையாடுறானு. அது உனக்கான மையா? நீ பேர் கொடுத்தியா, துணி கொடுத்தியா, காடி மண்ணு கொடுத்தியா, ஃபோட்டோ கொடுத்தியா, முடி கொடுத்தியா, நகம் இன்னும் தான் நீ கொடுத்த, எதுவுமே கொடுக்கல. துட்டு பணம் கொடுத்தா வேலை செஞ்சிருமா? ஸோ மைன்றது 100க்கு 100% உண்மை. மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசியமை. வசியமை அப்படின்னு நிறைய பதிவுகள் வருது யூடியூப்ல. அது எல்லாம் உண்மையான வசியமை தானா? இப்போ அந்த வசியமை வாங்கி பயன்படுத்துறதால இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படின்லாம் சொல்றாங்களே, நிஜமாவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா? உண்மையான வசியமைன்னு என்ன? நல்லா கேட்டீங்க. நிறைய பேரில் இருக்கிற மனசில் இருக்கிற சந்தேகத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ஒன்று கேட்டுங்கம்மா, வசியம் மைன்றது உண்மையா பொய்யா அப்படின்னா 100க்கு 100% வசியமைன்றது உண்மை. ஏன்னா மாந்திரிகமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மாந்திரிகர் ஆன்மீகத்தில் வந்து ஜோதிடருக்கு அடுத்தது மாந்திரிகர்னு வந்ததே பார்த்திங்கன்னா வசிய மையால் தான் வந்தது. ஏன்னா வசியத்தன்மை கூட்டுறதுக்காக ஒரு பண வசியம், தொழில் வசியம், ஒரு கணவன் மனைவி வசியம், பிரிஞ்சு இருக்கிறவங்கள ஒன்று சேர்றது, ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஒத்துமை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வசியன்ற பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே கொண்டு வந்தாங்க. அந்த வசிய மை தயாரிச்சது நானும் என் தாத்தனும் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழியிலே பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மூலிகை காலம் தான் வசியம் வரும், இந்த மூலிகை பயன்படுத்தணும், வசிய மையை பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த வகையிலே வந்தது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சது கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் திறந்தாலே, ஃபேஸ்புக் திறந்தாலே, இன்ஸ்டா திறந்தாலே 3000 ரூபாய் மை வாங்கி பாருங்க போய் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு விளையாடுறானுங்க. 2000 மை வேணுன்றான். ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆந்திராவிலேருந்து பேசுகிறாங்க, 3000 ஜிபே பண்ணுறாங்க, அவங்களுக்கு மை அனுப்புகிறாங்க. முடிஞ்சு போச்சா? அது உனக்கான மையே கிடையாது, உங்களுக்கு விஷயமும் இல்லை, எதுவுமே கலக்கல. அப்போ எப்படி மை வேலை செய்யும்? என்னையே கேட்பாங்க, பை நீங்கள் மை குடிச்சிக்கிறீங்களேன்ட்டு ஆன்லைனில் அனுப்பிச்சுடுவாங்க. ஏம்மா நீங்கள் முதல்ல என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லலை, உங்களுக்கு பண்ணால் நடக்குமா நடக்காதா, உங்களுக்கு கர்ப்பநிலை எப்படி இருக்குது, டைம் எப்படி இருக்குது, அதில் பாவம் என்ன இருக்கா, கருமா இருக்கா, இல்லை டைம் சரியில்லை, அவங்க கட்டம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பொருள் செஞ்சு கொடுத்தா அது வேலை செய்யும். ஆனால் ஒரு மை வாங்குறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா பாய்? ஆமாம்மா, உங்களுக்கு சுத்தமாக டைம் சரியில்லை, டைம் 0ல் இருக்குது, உங்களுக்கு கர்ப்பநிலையே உங்களுக்கு சாதகமாக இல்லை, உங்களுக்கு எல்லாமே லோவில் இருக்குது, அப்போ நான் மை கொடுத்தேன்னா தடுவுனா எங்கே வேலை செய்யும்? கரெக்ட். ஸோ உங்கள் டைம் கொஞ்சம் நல்லா இருக்கணுமா? இந்த உலகத்தை பாருங்கள், பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் தந்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, ஜின்னு சைத்தான் ஏவல் உங்களுக்கு இஷ்ட தேவதை எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பயன்படுனா நம்ம நேரம் நல்லா இருந்ததுன்னா இது எதுவுமே நம்ம ஒன்றும் பண்ணாது. ஆனால் நேரம் கொஞ்சம் சரியில்லைன்னா ஒரு அடி அடித்தாலும் எந்திரிக்க மாட்டோம் வாழ்க்கையில். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்மளோட டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நேரம் நல்லா இருந்தால் தான் எதுலன்னு தப்பிச்சிடலாம். படுத்துகிட்டே இருந்து கூட வருமானம் வந்துடும், நேரம் நல்லா இருந்தால். அதே வந்து நேரம் சரியில்லைன்னா நீங்கள் எவ்வளோ பதுக்கி வச்சுருந்தா கூட சரி, நம்மளை விட்டு போயிடும். பொருள், பணமோ பொருளோ பதவியோ எது வந்தாலும் போயிடும், ஏன்னா டைம் சரியில்லைண்ணா. ஸோ அதுதான் டைம் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு மை வாங்குறோன்னா, இப்போ என்ன நிறைய பேர் கேட்பாங்க, பை நீங்கள் அமுச்சு விடுங்க பை கொரியரில். எங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, லேடிஸ் பேசுகிறாங்க, சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி மை கேட்குறாங்க பை அமுச்சு விடலாமான்னு. அனுப்பாதீங்கன்னுவேன். ஒரே வார்த்தை, இங்கே காசுக்கு வியாபாரம் நம்ம காசு சம்பாதிக்கிற மாதிரி தான் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம். எப்படி காசு சம்பாதிக்கணும்னா எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம். எதுக்காக இந்த நான் சாதாரணமாக ஒரு வேலைக்கு போனாலும் எனக்கு 50,000 வருமானம் வரும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒரு வேலைக்கு போனால் 30,000 40,000 அட ஒரு 1000 ரூபா, எனக்கு ஒரு ஆட்டோ ஓட்டோட 1000 மாதம் 30,000 சம்பாரிச்சிடலாம். இங்கே காசு சம்பாதிக்க வரல, 4 பேருக்கு நல்லது பண்ணுறோம், அதுக்குன்னு சும்மா செய்ய போகிறது இல்லை. ஃபீஸ் வாங்குகிறோம், ஆனால் அதுக்கு மனசாட்சியோடு வாங்கணும், அது கரெக்டான ஒரு விஷயம் நடக்கணும். நம்ம நாடி வராங்கன்னாப்பா இன்றைக்கி இல்லையா நாளைக்கு நடந்துடணும், நாளைக்கு நாளன்னைக்காவது நடந்துடணும். அம்மாவா இல்லையா? இப்போ நான் எல்லாமே நடந்துடும்னு நான் சொல்ல வரல. சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது. சில பேர் சீக்கிரம் நடந்தாலும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்து நடக்கும். ஏன்னா அவங்களோட கர்ப்பநிலை அவங்க டைம்லாம் நல்லா இருக்கணும். ஸோ இவ்வளவோ நான் பார்த்து மை கொடுக்குறேன், அதுவே பார்த்திங்கன்னா சில பேர் டக்கு நடக்குது, சில பேர் லேட்டாக நடக்குது. ஆன்லைனில் மை வாங்கி தடவுனா எங்கேருந்துமா வேலை செய்யும்? அது உனக்கான மையா? நீ பேர் கொடுத்தியா, துணி கொடுத்தியா, காடி மண்ணு கொடுத்தியா, ஃபோட்டோ கொடுத்தியா, முடி கொடுத்தியா, நகம் இன்னும் தான் நீ கொடுத்த, எதுவுமே கொடுக்கல. துட்டு
பணம் கொடுத்தா வேலை செஞ்சிருமா? ஸோ மைன்றது 100% உண்மை. அதான் உண்மை. அந்த மை தான் இந்த மை வேலை செய்யும். ஆனால் அது யார்கிட்ட வாங்குகிறோம், எங்கே வாங்குகிறோம், எதுக்காக வாங்குகிறோம், இதெல்லாம் நிறைய தன்மை இருக்குது. மையை வந்து நம்ம வச்சுக்கிட்டு கூட ஒரு ஆப்போசிட் நபரை பார்த்தா வசியத்தன்மை கூடும், அது மை இருக்குது. அதே மையை அவங்களுக்கு தடுனா வசியமாகும், அது ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? நம்மளும் யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கும் வைக்கலாம். ஆமாம், அவங்களுக்கும் வைக்கலாம். கால் பாதத்தில் வைக்கிற மை இருக்குது, புறந்தலையில் வைக்கிற மை இருக்குது, உள்ளங்கையில் வைக்கிற மை இருக்குது கை கொடுக்கும்போது. புரியுதுங்களா? நிறைய வித்தை இருக்குமா, இங்கே எதுவுமே இல்லாமலாம் கிடையாது. என்னன்னா அது எப்படிலாம் பயன்படுத்த போகிறாங்க, எதுக்காக பயன்படுத்த, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல விஷயத்துக்காக தன் கணவன் பேசலையா, அன்பா இல்லையா, பாசமாக இல்லையா, அஃபேரில் இருக்காரா, வாங்கி தடுவு. 100% வேலை செய்யும். உன் மனைவி தப்பான வழி போகிறாங்களா, அவங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கணுமா, பாசமாக அன்பாக இருக்கணுமா, குடும்பம் பிரிகிற மாதிரி இருக்கா, வாங்கி தடுவு. ஏன்னா அதில் ஒரு உண்மை இருக்குது. நீ இன்னொருத்தன் முன்னாடிக்கோ, இன்னொருத்தன் சொத்துக்கோ, இன்னொருத்தன் பதவிக்கு ஆசைப்பட்டு நீ தடுவுனா அது எங்கேருந்து வேலை செய்யும்? ஏன்னா மேலே படித்த ஒருத்தன் பார்த்துட்ருக்கான்ல, அவனுக்கு கஷ்டம் கொடுத்தது நான் தான், அந்த கஷ்டத்தை போக்குது நீ யாரான்னு என்ன கேட்குறான் இறைவன். அவனை பழி கொடுத்தது கஷ்டம், அவனை படுக்க வச்சது நான், நீ எப்படி எழுப்பி நீ பாடணும்னு கேள்வி கேட்குறான் இல்லையா? ஸோ அதுதான் அந்த தவறு செய்யக்கூடாது. இப்போவும் சொல்கிற மகள், உங்களுக்கு ஒரு மை வேணுமா, சில வேலைகள் ஆகலையா, ஒன்று என்ன நாடி வாங்க, இல்லை உங்கள் வீட்டு இப்போ மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எங்கே ஒன்றா எடுத்துகிட்டு போங்க. எல்லாரும் தவறானவும் சொல்ல முடியாது, சில பேர் நல்ல வேலை செய்கிறவனும் இருக்கான். உங்களுக்கு சரின்னு பட்டதை அவங்ககிட்ட கொடுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க, இல்லை ஃபோன் பண்ணி பேசுங்க, உங்கள் விஷயத்த சொல்லுங்கள். நேரில் முடிஞ்ச அளவுக்கு 99% நேரில் போங்க. நேரில் போக முடியாது, ஃபாரினில் இருக்கீங்கன்னா மட்டும் ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்தியாவுக்குள்ளே நீ எங்கே இருந்தாலும் சரி, வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வாழ போகிறதுக்கு 2 நாள் கஷ்டப்பட மாட்டிங்களா? இது நடந்துருச்சுன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 2 நாள் கஷ்டப்படணும். ஆனால் நீங்கள் இங்கே வர்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேலை நடந்துக்கிட்டு, நீங்கள் ஒரு ஆள் பேசுகிறீங்க, எங்கள் ஆளுங்க ஒரு ஆள் பேசுவாங்க, உங்களுக்கு என்ன பொருள் கொடுக்குறாங்க, என்ன பொருள் வருது, என்ன பொருள் போகுது, எதுவுமே தெரியாது. கேட்டால் நடக்கலைன்ற ஒரு பேர் வந்துடுது. எப்படி எங்கள் ஆளுங்க சொல்லுவாங்க, நான் ஒன்று சொல்லுவேன், எங்கள் ஆளுங்க ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி மிஸ்டேக்லாம் வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம எங்காலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க, ஆனால் கேட்டு போகிறவங்க தப்பாக தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் ஆகுது. அதனால நான் பண்ண இந்த கொரியர் அனுப்பலாம் நிப்பாட்டிட்டேன். தயவு செஞ்சு உங்களுக்கு மையின்னு ஒன்று வங்கின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யலைன்னா 100% செய்யும். எங்கே வாங்குறோன்னு முக்கியம், எதுக்காக வாங்குறோன்னு ஒன்று முக்கியம், எதுக்காக பயன்படுத்த போகிறோம், அது எப்படி பயன்படுத்த போகிறோன்னு ஒன்று முக்கியம். இந்த 4 முக்கியம். இந்த 5வது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நேரில் போய் உங்கள் விஷயத்த சொல்லி அந்த விஷயத்துக்காக அதை வாங்குங்க. அப்படி இல்லைங்க, நேர்லேயே போக முடியல, நீங்கள் அந்த வேலை செய்யாதீங்க. பணமும் வேஸ்ட்டு, அலைச்சல். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் மை தடிட்டு இருக்கோம், நடந்துடும் ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க. அந்த நம்பிக்கை அந்த உடச்சிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஆன்லைனில் இந்த 2000 3000க்கு மை வாங்குறது 100% வேலை செய்யாது. உங்களுக்கான விஷயத்தை உட்காந்து பேசி ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யா நான் தெரிஞ்சு நான் செஞ்சு கொடுத்தேன்னா அது வேலை செய்யும். இதுதான் உண்மை. இப்போ இதே ஊரில் இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்கன்ற விஷயத்த பேசுவாங்க, நானே ஃபோனில் பேசுவேன், ஃபோனில் பேசிவிட்டு அவங்க செஞ்சு கொடுப்பேன், அது வேறு. புரியுங்களா? நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு நாள் வர கெப்பாசிட்டியில் வந்துட்டு போயிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ மைன்றது வாங்கி தடுவுனா வேலை செய்யுமானா வேலை செய்யுமா? வசிய விஷயத்துக்காக மை 100% நம்பலாம். மை என்றைக்குமே கவுக்காது. என்னென்னா சில பேருக்கு டக்குன்னு வேலை செய்யும், சில பேருக்கு கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யும். ஆனால் மைன்றது பக்காவாக நீங்கள் பயன்படுத்தலாம், தப்பே இல்லை. சிறப்பு பை. ஏன்னா இந்த மையை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்கு வலைதளத்தில் பரவிட்டு இருக்கு. அதை மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மை நல்ல வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் வாங்கணும், எதற்காக வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், இது 3மே ரொம்ப முக்கியம். ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.